Hi friends, welcome to Career Access Tamil Official. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட்ல இருந்து நோட்டிபிகேஷன் 2026 and 27 வந்திருக்கு. இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் உங்களுக்கு இந்த வீடியோல சொல்ல போறேன். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் என் வீடியோ பாக்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு டே டு டே ரீச் ஆகும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. பிகாஸ் நிறைய பேர் வந்து ஜாப்காக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் பத்தின டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கீங்க. சோ இத பத்தின ஃபுல் டீடைல்ஸ் நான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட் கம்பெனியை பத்தி நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து முழுக்க கவர்மெண்ட் பப்ளிக் செக்டார் கம்பெனி தான். கோல் இந்தியா லிமிடெட் கீழே வர சப்சிடி கம்பெனி தான் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்தியாலேயே வந்து நிலக்கரி ப்ரொடக்ஷன் பண்றதா இந்த கம்பெனியோட மெயின் ரோலே. ஓகேவா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்தியாலேயே லார்ஜஸ்ட் கோல் ப்ரொடியூசர் கம்பெனி என்ன கம்பெனின்னு பாத்தீங்கன்னா இந்த கோல் இந்தியா லிமிடெட் கம்பெனி தான். உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா என்னன்னா மைனிங்ல இருந்து கோலை எடுத்து பவர் பிளான்ட்க்கு சப்ளை பண்றது தான் இந்த கம்பெனியோட ஒர்க்கே. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறது என்னன்னு பாத்தீங்கன்னா போஸ்ட் நேம். நார்த்தன் கோல்ஃபீல்ட் லிமிடெட்ல என்னென்ன போஸ்டிங்கான வேகன்சி போட்டிருக்காங்கன்னு பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் போஸ்ட் நேம் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். HEMM ஆபரேட்டர் ட்ரைனிங்கான போஸ்ட் ஒன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் ஸ்டாஃப்கான போஸ்ட் ஒன்னு இருக்கு. தேர்ட் என்னன்னு போட்டிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ்ல சிவில்கான போஸ்ட். ஸோ டோட்டலா 3 போஸ்டிங் நேம் கொடுத்திருக்காங்க. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங்க்குமே வந்து செப்பரேட்டா என்னென்ன ஜாப்ன்றதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து HEMM ஆபரேட்டர் ட்ரைனிங்கான போஸ்ட்டுக்கு வந்து என்னென்ன வேகன்சி வந்து செப்பரேட்டா கொடுத்திருக்காங்கன்னு உங்களுக்கு நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து டம்பர் ஆபரேட்டரோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல் மண்ணெல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் எடுத்து வேற இடத்துல எடுத்துன்னு போய் வைக்கணும். இதுதான் வந்து அவங்களோட ஜாபே. நெக்ஸ்ட் வந்து கிரேடர் ஆபரேட்டர். இந்த கிரேடர் ஆபரேட்டரோட ஒர்க் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா ரோட்லாம் போடுவாங்க பாத்தியா, அதை ஆபரேட் பண்ற மிஷின்ஸ்லாம் இருக்கும்ல, இதுதான் இவங்களோட ஒர்க்கே, இந்த கிரேடர் ஆபரேட்டரோட ஒர்க்கே. நெக்ஸ்ட் வந்து டாசர் ஆபரேட்டர். இந்த டாசர் ஆபரேட்டரோட ஒர்க் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா மண்ணெல்லாம் ஒரு இடத்துல இருக்கும், அந்த மண்ணை எல்லாத்தையுமே வந்து லெவலா இது பண்ணி வைக்கிறது அந்த டாசர் ஆபரேட்டரோட ஒர்க்கே. நெக்ஸ்ட் வந்து கிரேன் ஆபரேட்டரோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டான பொருளா ஹெவியான மிஷின்ஸ்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து லிஃப்ட் பண்ணி வைக்கிறது தான் அவங்களோட ஒர்க்கே, கிரேன் ஆபரேட்டரோட ஒர்க்கே. நெக்ஸ்ட் பே லோடரோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கோல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இதெல்லாம் வந்து லோட் பண்ணி அதாவது ஒரு இதுல லோட் பண்ணிட்டு அதை வந்து ட்ரக்ல போய் ஏத்தி வைக்கணும். இதுதான் வந்து பே லோடரோட ஒர்க்கே. இப்போ இந்த HEMM ஆபரேட்டர் ட்ரைனிங்கான ஒரு போஸ்ட்டுக்குமே என்னென்ன ஒர்க்ன்றதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் பாராமெடிக்கல் ஸ்டாஃப்கான வேகன்சிக்கு செப்பரேட்டா ஒரு போஸ்ட் வந்து கிளியரா கொடுத்திருக்காங்க. இது என்னென்ன போஸ்ட்ன்றதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸ் போஸ்டிங் நேம் இது. நெக்ஸ்ட் வந்து பார்மசிக்கான வேகன்சி இது. பார்மசினா என்னன்னு உங்களுக்கே தெரியும்ல, மெடிக்கல் ஷாப்ல மருந்து எல்லாம் கொடுப்பாங்கல்ல, அதுதான் பார்மசி. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா டெக்னிக்கல் பேத்தாலஜிக்கல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா லேப்கான வேகன்சி. நெக்ஸ்ட் வந்து டெக்னிக்கல் டென்டல்கான வேகன்சிஸ் இது வந்து பிசியோதெரபிஸ்டுக்கான போஸ்டிங் நேம் இது. நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் ஆப்டோமெட்ரினா யாருன்னு பாத்தீங்கன்னா ஐ செக்அப் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த போஸ்டிங்கான நேம். நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன்ல வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா ரேடியோகிராஃபர்னா எக்ஸ்ரே எல்லாம் எடுப்பாங்க பாத்தீங்களா, அதுக்கான போஸ்டிங் நேம் இது. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் டெக்னீஷியன் இசிஜி எல்லாம் எடுப்பாங்க பாத்தியா, அதுக்கான போஸ்டிங்கான நேம் இது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஓவர்சீஸ் சிவில்கான இதுல வந்து இவங்களோட ஒர்க் என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஒர்க்லாம் சூப்பர்வைஸ் பண்றது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ரோடு பில்டிங்ஸ் ஒர்க் பண்றவங்க எல்லாம் போயிட்டு கரெக்டா ஒர்க் பண்றாங்களான்னு செக் பண்ணுவீங்க. ஓவராலா சொல்லணும்னா அங்க ஒர்க் பண்றவங்கள வந்து நீங்க சூப்பர்வைஸ் பண்ணுவீங்க. இப்போ ஒரு போஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு செப்பரேட்டான போஸ்ட் நேமோட என்னென்ன ஒர்க்ன்றதையும் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து ஜாப் டைப்பை பொறுத்த வரைக்கும் இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களை வந்து ட்ரெயினியா தான் எடுப்பாங்க. ட்ரெயினியா எடுத்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்த உடனே நெக்ஸ்ட் வந்து பெர்மனன்ட் பண்ணிடுவாங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். சோ அதனால பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. ட்ரைனிங்கா மட்டும் போயிட்டு ஸ்டைஃபன் மட்டும் வாங்கிட்டு அப்புறமா வெளியில வந்துருவோம்லாம் நினைக்கவே நினைக்காதீங்க. பெர்மனண்டா ஜாப் வந்து ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெர்மனண்டா ஜாப் கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேகன்சியை பொறுத்த வரைக்கும் 10th படிச்சவங்க, 12th படிச்சவங்க, நர்சிங் படிச்சவங்க, டிப்ளமா படிச்சவங்க, இந்த 4 இதுல எது நீங்க படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு தாராளமா நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஒரு கேட்டகரிக்குமே பாத்தீங்கன்னா இவ்வளவு வேகன்சி செப்பரேட்டா போட்டிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். HEMM ஆபரேட்டர் ட்ரைனிங்கான வேகன்சி வந்து டோட்டலா 472 வேகன்சிஸ் இருக்கு. இதுலயே வந்து டம்பர் ஆபரேட்டருக்கு நீங்க வேகன்சிக்கு
அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா எஸ்சி கேட்டகரிக்கு வந்து வேகன்சி இல்ல, எஸ்டி கேட்டகரியில வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு, ஓபிசி கேட்டகரியில வந்து 2 வேகன்சிஸ் இருக்கு, ஜெனரல் கேட்டகரியில இருந்தீங்கன்னா 123 வேகன்சிஸ் இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கேட்டகரினா 30 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்சினா 60 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்டினா 17 வேகன்சிஸ் இருக்கு, ஓபிசினா 78 வேகன்சி. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 308 வேகன்சிஸ் இருக்கு இந்த டம்பர் ஆபரேட்டருக்கு. இங்க பாருங்க பேக்லாக் வேகன்சி இது. இந்த எஸ்டி கேண்டிடேட்ல 2 வேகன்சிஸ், ஓபிசி வந்து 2, ஸோ டோட்டலா 4 நீங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா. இது என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்லாக் லாஸ்ட் இயர் வேகன்சி வந்து ஃபில் ஆகாம இருக்கு, அதை இந்த இயர் இன்க்ளூட் பண்ணி அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் டோட்டலா 308 வேகன்சிஸ் போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கிரேட் ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில வந்து 16 இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 3 இருக்கு, எஸ்சி கேட்டகரியில 6 இருக்கு, எஸ்டி கேட்டகரியில 1 இருக்கு, ஓபிசி கேட்டகரியில 8 இருக்கு. ஸோ டோட்டலா 34 வேகன்சிஸ் இருக்கு. டாசர் ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 22 இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 5 இருக்கு, எஸ்சில 10 இருக்கு, எஸ்டில 2 இருக்கு, ஓபிசி கேட்டகரியில 13 இருக்கு. ஸோ டோட்டலா 52 வேகன்சிஸ் இருக்கு. கிரேன் ஆபரேட்டருக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 9 இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 1 இருக்கு, எஸ்சில 3 இருக்கு, எஸ்டி கேட்டகரியில பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, ஓபிசி கேட்டகரியில பாத்தீங்கன்னா 4 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 17 வேகன்சிஸ் இருக்கு. இதுவே வந்து பேலோடர் ஆபரேட்டருக்கான வேகன்சி பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 10 இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 1 இருக்கு, எஸ்சி கேட்டகரியில 3 இருக்கு, எஸ்டில ஒண்ணுமே இல்ல, ஓபிசி கேட்டகரியில 4 இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 18 வேகன்சிஸ் இருக்கு. சர்ஃபேஸ் மைனர் ஆபரேட்டர் ட்ரைனிங் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 19 இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 4 இருக்கு, எஸ்சி கேட்டகரியில 8 இருக்கு, எஸ்டில கேட்டகரியில வந்து 2 இருக்கு, ஓபிசி கேட்டகரியில 10 இருக்கு. ஸோ டோட்டலா வந்து 43 வேகன்சிஸ் இருக்கு. ஓவராலா இது எல்லா வேகன்சியும் சேர்த்து பாத்தீங்கன்னா டோட்டலா 472 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வேகன்சி என்ன சொல்லிருக்காங்கன்னா பாராமெடிக்கல் ஸ்டாஃப். இதுல வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருந்தா 21 வேகன்சிஸ் இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல வந்து 4 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்சில பாத்தீங்கன்னா 9 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்டில 2 வேகன்சிஸ் இருக்கு, ஓபிசி கேட்டகரியில 11 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா நர்ஸுக்கு வந்து 47 வேகன்சிஸ் இருக்கு. இதுவே பார்மசிஸ் வேகன்சிஸ் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 3 இருக்கு, ஓபிசி கேட்டகரியில வந்து 1 இருக்கு. ஸோ டோட்டலா 4 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் பேத்தாலஜிக்கலுக்கு வந்து என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 6 வேகன்சிஸ் இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல 1 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்சில 2 இருக்கு, ஓபிசி கேட்டகரியில இருந்தீங்கன்னா 3 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 12 வேகன்சிஸ் இருக்கு. டென்டலுக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில 2 வேகன்சிஸ் தான் இருக்கு. ஸோ டோட்டலா 2 வேகன்சிஸ் தான் இதுல இருக்கு. பிசியோதெரபிஸ்ட் பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 3 வேகன்சிஸ் இருக்கு, ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்க 1 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா 4 வேகன்சிஸ் இருக்கு. டெக்னீஷியன் ஆப்டோமெட்ரியில பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 1 வேகன்சி. ஸோ டோட்டலா இதுல வந்து மொத்தமாவே 1 வேகன்சிஸ் தான் இருக்கு இந்த டெக்னீஷியன் ஆப்டோமெட்ரிக்கு. இதுவே வந்து டெக்னீஷியன் ரேடியோகிராஃபருக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 3 வேகன்சிஸ் இருக்கு, மத்த எந்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வேகன்சி கிடையாது. ஸோ டோட்டலா 3 வேகன்சிஸ் தான் இருக்கு. ஜூனியர் டெக்னீஷியன் இசிஜிக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு, மத்த கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வேகன்சிஸ் இல்ல. ஸோ டோட்டலா 2 வேகன்சிஸ் இருக்கு. டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த பாராமெடிக்கல் ஸ்டாஃப்க்கு வந்து 75 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் போஸ்டுக்கான வேகன்சி என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் சிவில்கான வேகன்சி வந்து பேக்லாக் லாஸ்ட் இயர் வேகன்சிஸ் ஃபில் பண்ணாம இருக்கு. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். எஸ்சி கேட்டகரியா இருந்தீங்கன்னா 1 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்டிக்கு ஒண்ணுமே இல்ல, ஓபிசி கேட்டகரிக்கும் எதுவுமே இல்ல. ஸோ டோட்டலா லாஸ்ட் இயரோட பேக்லாக் வேகன்சி வந்து 1 பேலன்ஸ் அப்படியே இருக்கு. இந்த பிரசன்ட் இயர்ல பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரியில இருக்கவங்களுக்கு வந்து 14 வேகன்சிஸ் இருக்கு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ல இருக்கவங்களுக்கு 2 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்சி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 6 வேகன்சிஸ் இருக்கு, எஸ்டி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 1 வேகன்சிஸ் இருக்கு, ஓபிசி கேட்டகரியில இருக்கவங்களுக்கு 7 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா பேக்லாகோட சேர்த்து 30 வேகன்சிஸ் இருக்கு. இந்த ஓவர்சீஸ் சிவிலுக்கு வந்து 30 வேகன்சிஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து சேலரி வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ட்ரெயினியா தான் நீங்க போவீங்க. இந்த ட்ரெயினி முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளவு இயர்ஸ் உங்களுக்கு ட்ரெயினி பீரியட்ஸ் இருக்கோ அது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சேலரி வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க நீங்க சொல்லிருக்காங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன சேலரின்றதை நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டம்பர் ஆபரேட்டர் ட்ரெயினி இல்ல கிரேட் ஆபரேட்டர் ட்ரெயினி இல்ல டாசர் ஆபரேட்டர் இல்ல கிரேன் ஆபரேட்டர் இல்ல பேலோடர் இல்லனா சர்ஃபேஸ் மைனர் ஆபரேட்டர் இவங்க எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து பர் டே கால்குலேஷன் பண்ணி சேலரி போடுறாங்க. எப்படின்னு பாத்தீங்கன்னா பர் டேவே வந்து 1502 rupees இது சேலரியா போடுறாங்க. ப்ரொபேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கான ட்ரைனிங் பீரியட். இது ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்டாஃப் நர்ஸ்க்கு வந்து இல்ல பார்மசில இருக்கவங்களுக்கு பேத்தாலஜிக்கல் போஸ்டிங்ல ஜாயின் பண்றவங்களுக்கு ரேடியோகிராஃபர் டெக்னீஷியன் ரேடியோகிராஃபர் போஸ்ட்ல இருக்கவங்களுக்கு இல்ல பிசியோதெரபிஸ்ட்ல இருக்கவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா மந்த்லியா சேலரி இவங்களுக்கு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 47,330 rupees per month சேலரி. ஓகேவா? இதுல வந்து 1 year ட்ரைனிங் பீரியட் தான். 1 year ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை வந்து பெர்மனன்ட்டா ஜாப் வச்சுப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜூனியர் டெக்னீஷியன் இசிஜியா இருக்கட்டும் இல்ல டெக்னீஷியன் ஆப்டோமெட்ரி ஐ டாக்டரா இருப்பாங்க அந்த வேகன்சிக்கா இருக்கட்டும் இல்ல டெக்னீஷியன் டென்டல்கா இருக்கட்டும் இவங்களுக்கான சேலரி என்னன்னு பாத்தீங்கன்னா 43,775. இவங்களோட டியூரேஷன் பீரியட் என்னன்னு பாத்தீங்கன்னா ட்ரைனிங் டியூரேஷன் பீரியட் வந்து 3 years வரைக்கும். 3 years முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இதுவே வந்து ஓவர்சீஸ் சிவில்கான வேகன்சிக்கு வந்து அப்ளை
பண்ணிருந்தீங்கன்னா இதோட salary என்னன்னு பாத்தீங்கன்னா 47,330 rupees தராங்க every month. இதுவுமே வந்து 1 year duration periodல தான் ட்ரைனிங் நடக்கும். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு போஸ்டிங் கன்ஃபார்ம் ஆயிடும். இப்ப salary நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் செப்பரேட் போஸ்டிங் வந்து ஒரு குவாலிஃபிகேஷன்ஸ் கிளியரா சொல்லிருக்காங்க. அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து டம்பர் ஆபரேட்டர் இல்ல கிரேட் ஆபரேட்டர் இல்ல டாசர் ஆபரேட்டர் இல்ல கிரேன் ஆபரேட்டர் இல்ல பேலோட் ஆபரேட்டர் இல்லனா சர்ஃபேஸ் மைனர் ஆபரேட்டர். இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு இருக்கணும்னா 10th படிச்சிருந்தீங்கன்னா போதும். பட் இது கூட என்ன நீங்க கையில வச்சிருக்கணும்னா வேலிடான ஆர்டிஓ டிரைவிங் லைசன்ஸ், அதுவும் ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் உங்க கையில கம்பல்சரி இருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். பிளஸ் வேலிடான ஆர்டிஓ ஹெவி டிரைவிங் லைசன்ஸ் இருந்ததுன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாராமெடிக்கல் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா ஸ்டாஃப் நர்ஸா இருக்கட்டும். இதுல வந்து செப்பரேட் வேகன்சிஸ்க்கு வந்து குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் நர்ஸ்க்கு நான் சொல்லிடுறேன். ஸ்டாஃப் நர்ஸ்க்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னா 12th படிச்சுட்டு பிஎஸ்சி நர்சிங் படிச்சிருக்கணும். இல்லனா டிப்ளோமால வந்து ஜெனரல் நர்சிங் அட் மிட் வைஃப்ரி வந்து நீங்க படிச்சிருக்கணும். இது கூடவே நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். ஸ்டேட் நர்சிங் கவுன்சில்ல வந்து நான் நர்ஸ் முடிச்சிருக்கேன்னு சொல்லி இந்த ரெஜிஸ்டர் நீங்க போய் அங்க வந்து பண்ணி வச்சிருக்கணும். வேலிட் ரெஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்மசிக்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ்னா 12th வந்து சயின்ஸ் குரூப் எடுத்துட்டு டிப்ளோமா இன் பார்மசி நீங்க படிச்சிருக்கணும். சேம் அதே தான் இதுவும் ஸ்டேட் பார்மசி கவுன்சில்ல வந்து நீங்க போய் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிருக்கணும். தேர்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா டெக்னீஷியன் பேத்தாலஜிக்கலுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா டிப்ளோமா இன் பேத்தாலஜி பண்ணிருந்தீங்கன்னா இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து டெக்னீஷியன் டென்டலுக்கு நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா வேகன்சிக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்கன்னா 12th முடிச்சிட்டு டிப்ளோமா இன் டென்டிஸ்ட்ரி படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இல்ல டிப்ளோமா இன் டென்டல் டெக்னாலஜி படிச்சிருந்தாலும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். இதுவே வந்து பிசியோதெரபிஸ்ட் நீங்க வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன வேணும்னா டிப்ளோமா இன் பிசியோதெரபிஸ்ட் நீங்க படிச்சிருக்கணும். மினிமம் 3 years கோர்ஸ் நீங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் ஆப்டோமெட்ரிக் நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன வேணும்னா 12th படிச்சிட்டு டிப்ளோமா இன் ரிஃப்ராக்ஷன்ஸ் படிச்சிருக்கணும் இல்ல ஆப்டோமெட்ரி படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் வந்து டெக்னீஷியன் ரேடியோகிராஃபர் வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்றீங்கன்னா இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் வேணும்னா டிப்ளோமா இன் ரேடியோகிராஃபி படிச்சிருக்கணும். நெக்ஸ்ட் ஜூனியர் டெக்னீஷியன் இசிஜி எல்லாம் எடுப்பாங்க பத்தியா, இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா 12th படிச்சிட்டு 2 years இசிஜி டெக்னீஷியன்ஸ்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் சர்டிபிகேட்டும் கம்பல்சரி இருந்தா மட்டும்தான் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் போஸ்டிங் என்ன குவாலிஃபிகேஷன் சொல்லிருக்காங்கன்னா ஓவர்சீஸ் சிவில்கான வேகன்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்னா 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும். பிளஸ் இது கூட டிப்ளோமா இன் சிவில் இன்ஜினியரிங் 3 years கோர்ஸ் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா இந்த ஓவர்சீஸ் சிவில்கான வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் ஜெனரல் கேட்டகரி இல்ல ஓபிசிலே நான் கிரீமி லேயர் இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸா இருந்தீங்கன்னா 1000 rupees ஃபீஸ் பிளஸ் இது கூட ஜிஎஸ்டியோட சேர்த்தோம்னா 1180 rupees அப்ளிகேஷன்ஸோட ஃபீஸ். நெக்ஸ்ட் எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட் இல்ல உமன் கேண்டிடேட்ஸ் இஸ் a physical person with benchmark disability கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா இதுல வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே கிடையாது, nil தான் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் லிமிட் வந்து மினிமம் 18 yearsல இருந்து மேக்ஸிமம் 30 years வரைக்கும் இந்த வேகன்சிக்கு நீங்க அப்ளை பண்ணலாம். பட் கவர்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரு சில கேட்டகரிக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியா இல்ல எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா 30 years வரைக்கும் தான் உங்களால அப்ளை பண்ண முடியும். அதுக்கு மேல உங்களால அப்ளை பண்ண முடியாது. எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்டா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 5 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி கேட்டகரியா நீங்க இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 3 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ்ல வந்து ஓபிசி நான் கிரீமி லேயர்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து எக்ஸ்ட்ரா 13 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து எஸ்சி ஆர் எஸ்டி கேண்டிடேட்ஸா இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து எக்ஸ்ட்ரா 15 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எக்ஸ் சர்வீஸ் மேனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்ட்ரா 3 years வரைக்கும் அப்ளை பண்ண முடியும். சர்வீஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பீரியட்ல இருந்து 3 years வரைக்கும் நீங்க அப்ளை பண்ணலாம். டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ் இந்த கம்பெனிலே வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணிருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குலாம் வந்து ஏஜ் லிமிட்டே கிடையாது. எப்போ வேணாலும் அவங்க இந்த வேகன்சிக்குலாம் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியான இதுதான். இதுல இன்டர்வியூவே கிடையாது. என்னென்ன ப்ராசஸ்ன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் இருக்கு. செகண்ட் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கு. தேர்ட் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபைனல் செலக்ஷன்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு நான் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பத்தி சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் இந்த HAMM வேகன்சிக்கு வந்து டியூரேஷன் பீரியட் பாத்தீங்கன்னா 90 minutes தான் இருக்கும். இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் நடக்கும். டோட்டலா வந்து 100 marksக்கு நடக்கும். இது நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. நெக்ஸ்ட் வந்து பாராமெடிக்கல்க்கோ இல்ல சிவில்
சிவில்க்கும் நீங்க அப்ளை பண்றதா இருந்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எப்படி நடக்கும்னா சேம் 90 மினிட்ஸ் டியூரேஷன்ல தான் நடக்கும். 100 மார்க்ஸ்க்கு நடக்கும். இதுக்கும் நெகட்டிவ் மார்க்ஸ்லாம் கிடையாது. என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்கும்னு சொல்லிடுறேன். சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா செக்ஷன் ஏல வந்து நம்மளோட சப்ஜெக்ட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். இது வந்து 70 மார்க்ஸ்க்கு டோட்டலா இருக்கும். செக்ஷன் பி ல பாத்தீங்கன்னா ஜிகே இல்ல லாஜிக்கல் ரீசனிங் இந்த ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். இது வந்து 30 மார்க்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலா 100 மார்க்ஸ்க்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் தான் இது. இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்ல நீங்க ஹை குவாலிஃபை மார்க்ஸ் நீங்க எடுத்தா மட்டும்தான் யூ கேன் மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உங்களால போக முடியும். டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ஸ்லயும் நீங்க இந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சுன்னா அதெல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு இதுல எல்லாமே நீங்க ஓகே ஆயிடுச்சுன்னா ஃபைனல் செலக்ஷன்ல வந்துருவீங்க. ஃபைனல் செலக்ஷன்ல நீங்க செலக்ட் ஆயிட்டீங்கன்னா இந்த ஜாப் வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷனோட ஸ்டார்டிங் டேட் பாத்தீங்கன்னா 9th April 2026 10 AM ஸ்டார்ட் ஆகுது. அப்ளிகேஷனோட எண்டிங் டேட் எப்போன்னு பாருங்க. அப்ளிகேஷனோட டெட்லைன் என்னைக்குன்னு பாத்தீங்கன்னா 1st May 2026 11:59 PM ஓட அப்ளிகேஷன் டேட் முடியுது. இப்போ நான் உங்களுக்கு வந்து நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். 10th படிச்சவங்க 12th படிச்சவங்க நர்சிங்ஸ் படிச்சவங்க டிப்ளமோ படிச்சவங்க இந்த வேகன்சிக்கு நீங்க தாராளமா அப்ளை பண்ணலாம். நல்ல சேலரி இருக்கு. ட்ரைனிங் தானேன்னு சொல்லிட்டு சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு என்னன்னா ஜாப் கன்ஃபார்ம் ஆயிடும். பிகாஸ் இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப். ஸோ இப்போ உங்களுக்கு வந்து நான் நார்த்தன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிடெட் பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கிளியரா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதை தவிர்த்து நீங்க ஏதாவது என்கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் பண்றேன். இந்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. சரி, நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.